ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாழை இலை விருந்து. இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மஷ்ரூமை நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாட்டரை புழிஞ்சிருங்க. புழிஞ்சாதான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இது கிரிப்ஸியாக வரும். அப்படி வாட்டராக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ஃப்ரைக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பவுடர் சேர்க்கலாம். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதுதான் இது நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். கலர்காண்டி நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மசாலா கோட் ஆகுறாப்புல மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு செப்பரேட் பவுலில் 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் மைதா மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் டேக் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க புளிப்புக்காண்டி. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வாட்டர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேணாம். ஏன்னா மஷ்ரூம்லேயே ஏற்கனவே வாட்டர் இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஹேண்டில் தான் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக மட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மஷ்ரூம் ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணும்போதும் அதில் மஷ்ரூம் வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை நீங்கள் மஷ்ரூமை கொஞ்சம் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மஷ்ரூமில் இருக்கிற வாட்டர்லாம் போயிட்டு தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா மஷ்ரூம் ஃப்ரை பண்ணும்போது நசன்னு வந்துடும். ஸோ பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மஷ்ரூம் மசாலா அதில் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இது போதுமா அப்படின்ட்டுன்னு. இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் தேவையில்லை. ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். இன்னும் வச்சிருக்க மாவையும் வலிச்சுட்டு போட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போடலாம். பாருங்க, இதை நல்லா எல்லா சைடும் திருப்பி விடலாம். அப்போ தான் எல்லா சைடும் வேகும். பாருங்க, சிக்கன் மாதிரியே இருக்குது. பாருங்க, சிக்கன் மாதிரியே இருக்குது. நல்லா கிரிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஆயில் அப்சர்ப்ஷன் குக்கிங் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அதே மாதிரி எல்லா மஷ்ரூமையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து திருப்பி வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். டபுள் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை எல்லாத்தையும் திருப்பி நம்ம டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா கிரிப்ஸி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. ஆயிலோடு இருந்தால் நமக்கு நசம் ஆயிடும். ஸோ எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. கருவேப்பிலையை நம்ம இந்த கரண்டி மேலே போட்டு அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முறுமுறுன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்க, நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் மஷ்ரூம் மேலே போட்டுடலாம். சுவையான வாழை இலை விருந்தின் மஷ்ரூம் 65 ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.